எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் பற்றிய இந்த வீடியோவிற்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் ஒரு நல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லாத குறைந்த வேக ஸ்கூட்டரை எவ்வாறு தேர்வு செய்யலாம் என்று பார்ப்போம். இந்தியாவில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் மாபெரும் வளர்ச்சி அடைந்துள்ளன. முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு மார்க்கெட்டில் நிறைய கம்பெனிகளின் தயாரிப்புகள் பார்வைக்கு உள்ளன. ஆகையால் நுகர்வோர்கள் தங்கள் பட்ஜெட்டில் நல்ல தரமான சிறப்பம்சங்கள் நிறைந்த வண்டியை தேர்வு செய்ய வேண்டியுள்ளது. முடிந்தவரை சரியான தகவல்கள் தர முயன்றுள்ளே. தொழில்நுட்பம் மற்றும் சிறப்பம்சங்கள் தொடர்ந்து மாறுவதால் சரியான தகவல்கள் தருவது கடினம். தங்கள் வண்டியை தேர்வு செய்யும் முன் நன்கு ஆலோசித்து முடிவு எடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நேரத்தின் அருமை கருதி நாம் சில வண்டிகளை பற்றி மட்டுமே பார்க்க இயலும். இப்போது சில வாகனங்களின் காணொளி மற்றும் சிறப்பு அம்சங்கள் பற்றி பார்ப்போம். முதலில் ஈவி சீனியா பற்றி பார்க்கலாம். டூயல் டிஸ்க் பிரேக் போ மோட்டார், கீலெஸ் என்ட்ரி, அட்ஜஸ்டபிள் பிரேக் லீவர், ஆன்டி டெட்லாக் ஐஓடி உள்ளது. ஐஓடி உதவியுடன் வாகனத்துடன் மொபைல் போன் ஆப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். சீனியாவின் ஸ்பெசிபிகேஷனை நீங்கள் இங்கே பார்க்கலாம். சீனியாவை தவிர்த்து நாம் பார்க்கப் போகும் அனைத்து வாகனங்களும் தமிழகத்தில் கிடைக்கின்றன. ईवी है तो इजी है। ईवी सीनिया, इंडिया का अपना इलेक्ट्रिक स्कूटर। அடுத்து நாம் டாவோ நிறுவனத்தின் வித்யுத் 108 பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியில் புல் லைட்டிங் சிஸ்டம், லித்தியம் ஃபெர்ரோ பாஸ்பேட் பேட்டரி, ரிவர்ஸ் பட்டன் ஆகியவை உள்ளன. மேலும் டூயல் டிஸ்க் பிரேக், ரிப்பேர் ஸ்விட்ச், எமர்ஜென்சி ரிலீஸ் சிஸ்டம் ஆகியவை உள்ளன. ஆன்டி தெஃப்ட் அலார்ம், கீலெஸ் என்ட்ரி, மொபைல் போன் கனெக்டிவிட்டி, க்ரூஸ் கண்ட்ரோல், யூஎஸ்பி சார்ஜிங் ஆகியவை உள்ளன. வண்டியின் ஸ்பெசிபிகேஷன்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்து நாம் வண்டியை பற்றி ஒரு காணொளி பார்க்கலாம்.
அடுத்து நாம் ஓசோ டெக் ஃபுப்ளியோ வண்டியை பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியின் பேட்டரிக்கு AP67 ரேட்டிங் உள்ளது. பேட்டரி வாட்டர் ப்ரூஃப் லித்தியம் பெர்ரோ சல்பேட் பேட்டரி வகையைச் சார்ந்தது. 6 வருடங்கள் அல்லது 1,00,000 கிலோமீட்டர் வாரண்டி. 35 நிமிடங்கள் சார்ஜ் செய்து 100 கிலோமீட்டருக்கு மேல் செல்லலாம். டூயல் டிஸ்க் பிரேக், LED ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப், USB சார்ஜிங் போர்ட் உள்ளது. மேலும் ரிமோட் செக்யூரிட்டி சிஸ்டம், டியூப்லெஸ் டயர், அலாய் வீல்ஸ், 3-in-1 ஸ்மார்ட் லாக் சிஸ்டம், LED டெயில் லேம்ப் ஆகியவை உள்ளன. அடுத்து நாம் குஜராத்தைச் சார்ந்த பேட்ரி என்ற நிறுவனத்தின் GPSI என்ற வண்டியை பற்றி பார்ப்போம். இந்த வாகனத்தில் மொபைல் போன் கனெக்டிவிட்டி உள்ளது. GPS டிராக்கிங், எங்கிருந்தும் வண்டியை ஆஃப் செய்யும் வசதி உள்ளது. இந்த வண்டியில் டூயல் டிஸ்க் பிரேக், ரிவர்ஸ் மோட், ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங், LED ஹெட்லேம்ப், ஆன்டி தெஃப்ட் சிஸ்டம், USB சார்ஜர், கீலெஸ் இக்னிஷன் ஆகிய சிறப்பம்சங்கள் உள்ளன. அடுத்து நாம் கொமாக்கி X GT கிளாசிக் பற்றி பார்க்கலாம். சிங்க்ரோனஸ் பிரேக் சிஸ்டம், எமர்ஜென்சி ரிப்பேர் ஸ்விட்ச், ஆன்டி தெஃப்ட் லாக், ஓவர் டயர் அப்டேட் போன்ற சிறப்பு அம்சங்கள் உள்ளன. அடுத்து நாம் PCAS 8 பற்றி பார்க்கலாம். ஆன்டி தெஃப்ட் மோட்டார் லாக்கிங், ஆன்டி தெஃப்ட் அலார்ம், ஸ்கூட்டரை கண்டுபிடிக்கும் வசதி, ரிமோட் லாக் அன்லாக், டூயல் டிஸ்க் பிரேக், டியூப்லெஸ் டயர்ஸ், அலாய் வீல்ஸ் போன்ற சிறப்பு அம்சங்கள் உள்ளன. மேலும் இந்த வாகனத்தில் IP67 ரேட்டட் மோட்டார், IP65 ரேட்டட் கண்ட்ரோலர், IP67 ரேட்டட் பேட்டரி, IP65 ரேட்டட் டிஸ்ப்ளே, அலாய் வீல்ஸ், ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங், ஆல் LED லேம்ப்ஸ், சைடு ஸ்டாண்ட் சென்சார், ரிவர்ஸ் அசிஸ்ட், USB போர்ட், மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி ஆகிய சிறப்பம்சங்கள் உள்ளன. இப்போது இந்த வாகனத்தை பற்றி ஒரு காணொளியை பார்க்கலாம்.
அடுத்து நாம் பென்லின் ஐகான் பற்றி பார்ப்போம். இந்த வண்டியில் சூப்பர் க்ரோ ஹெட் லேம்ப், டியூப்லெஸ் டயர்ஸ், அலாய் வீல்ஸ், யூஎஸ்பி போர்ட், இன்டெகிரேட்டட் லாக்கிங் சிஸ்டம், ரீஜெனரேட்டிவ் பிரேக் சிஸ்டம், ஆன்டி தெஃப்ட் அலார்ம், ஸ்மார்ட் பிரேக் அசிஸ்டன்ஸ் ஆகிய சிறப்பம்சங்கள் உள்ளன. ஸ்மார்ட் கீ, புஷ் ஸ்டார்ட் பட்டன், ஸ்மார்ட் பிரேக் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம், ஸ்மார்ட் பார்க்கிங் அசிஸ்டன்ஸ், இன்டெகிரேட்டட் லாக்கிங் சிஸ்டம், ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம், மொபைல் சார்ஜிங் பாயிண்ட், ஆன்டி தெஃப்ட் அலார்ம், டியூப்லெஸ் டயர்ஸ், ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் போன்ற சிறப்பம்சங்கள் உள்ளன. அடுத்து நாம் ஓகினாவா லைட் ஸ்கூட்டர் பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியில் புஷ் ஸ்டார்ட் பட்டன், ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் வித் TRL, யூஎஸ்பி போர்ட், ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக், ரியர் ட்ரம் பிரேக் ஆகியவை உள்ளன. இந்த வாகனத்தின் ஸ்பெசிபிகேஷன்ஸ்களை இங்கே பார்க்கலாம். அடுத்து நாம் பியூர் EV நிறுவனத்தின் இ-டிரான்ஸ் பிரிஸ் பற்றி பார்க்கலாம். இ-டிரான்ஸ் பிளின் ஸ்பெசிபிகேஷன்ஸ்களை இங்கே பார்க்கலாம். முன்புறமும் பின்புறமும் ட்ரம் பிரேக் உள்ளது. ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங், அலாய் வீல்ஸ், ஹேலிஜன் ஹெட் லேம்ப் உள்ளன.
அடுத்து நாம் ஹீரோ எலக்ட்ரிக் ஆப்டிமா இல்.எக்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வாகனத்தில் LED ஹெட்லேம்ப், அலாய் வீல்ஸ், USB போர்ட் ஆகியவை உள்ளன. At Hero Electric, we strive to create mechanical masterpieces and extract optimums out of it. Adjoining all those optimums, Hero Electric proudly presents the stylish, dashing, and India's highest-selling e-bike Hero Optima E2, which comes power-packed with an all-weather 48-volt portable lithium-ion battery that can last up to 5 years under proper care. You also get a warranty of up to 3 years on it. This detachable and lightweight battery gives a 60km performance on a full charge of just 4 hours. And talking about the charging, well, that is quite simple. Just plug in a normal 5 ampere socket and you are good to go. The battery management system of Optima E2 has safety protections such as overcharging, overcurrent, and deep discharging efficiency which prolongs its life. Go to the gym, pick up your kids from school, or even do some grocery spree. Low on maintenance and high on performance, Hero Optima E2 is your perfect ride partner. The intelligently designed pillion and rider seat offers maximum comfort while driving without compromising on the space. Hero Optima E2 offers high ground clearance of 14 cm, large 16-inch tires, which in combination to its telescopic suspension ensures a smooth ride. On the rear suspension, the fine-tuned damping coefficient and adjusted spring rate ensure that the rider, the pillion and the battery compartment is protected from sudden jerks and bumps under any road condition. The combined braking system in Optima E2 assures smooth brake application during sudden stops and hard braking conditions. Carry more on the go with its dual storage space, an all-essential space at the front and a spacious 30-liter storage just below your seat. Hero Optima E2 flaunts thick front console with speedometer, odometer, battery level indicator, brake indicator, motor sensor and auto cutoff indicator. USB port at the handlebar keeps your phone charged on the go. Horn switches on both sides of the handlebar assure safety when required. Glaze the trail with its snazzy high-lumen LED front light, which covers wider area and provides high visibility. Hero Optima E2 keeps you away from all the wear and tear hassles. No petrol means low running cost and low maintenance. So now be unstoppable. அடுத்து நாம் ஆம்பியர் ரியோ பற்றி பார்க்கலாம். ரியோவில் LED ஹெட்லேம்ப், USB சார்ஜர், டியூப்லெஸ் டயர்ஸ், முன்புறம் பின்புறம் ட்ரம் பிரேக் ஆகிய சிறப்பம்சங்கள் உள்ளன. இந்த வண்டியை பற்றி ஒரு வீடியோ பார்க்கலாம். Because the young at heart are unstoppable. Ampere electric scooters. It's time to unlock life. இதன் அடிப்படையில் ஒரு நல்ல ஸ்கூட்டரை தேர்ந்தெடுக்கலாம் என்று பார்ப்போம். ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டருக்கு ஜப்பான் ஹோண்டா என்ஜின் சிறப்பு. ஜெர்மன் போர் மோட்டார் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு சிறப்பு. போர் மோட்டார் விலை உயர்ந்ததால் சில நிறுவனங்களே தங்கள் வண்டிகளில் உபயோகிக்கின்றனர். தற்போது தமிழகத்தில் தி எக்ஸ்பிரஸ் மெட்டில் என்ற டெலிவரி வண்டியில் மட்டுமே போஸ் மோட்டார் உள்ளது.
ஒடிசாவைச் சேர்ந்த ஈவி சீனியா மற்றும் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த சூப்பர் ஈகோ நிறுவனத்தின் மாடல்களிலும் போஸ் மோட்டார் உள்ளது. முன்பு பிகாஸ் E2 மாடலில் போஸ் மோட்டார் இருந்தது. இப்போது வேறு மோட்டார் பொருத்தப்பட்டுள்ளது. ஒரு நல்ல மோட்டார் உள்ள வண்டியை தேர்ந்தெடுக்க வேண்டும். வோல்டேஜ் அதிகம் இருந்தால் மோட்டார் வெப்பமடைவது குறைவாக இருக்கும். ஆயுட்காலம் அதிகமாக இருக்கும். மார்க்கெட்டில் 48 வோல்ட், 60 வோல்ட், 72 வோல்ட் உள்ள வண்டிகள் கிடைக்கின்றன. கம்பெனி மோட்டாருக்கு கொடுக்கும் உத்தரவாதம் அதிகமாக இருக்க வேண்டும். கம்பெனிகள் மோட்டார், பேட்டரி, மற்ற பாகங்களுக்கு தனித்தனியாக வாரண்டி கொடுக்கின்றன. மோட்டாருக்கு IP67 ரேட்டிங், அதாவது இம்மர்சின் புரொடக்ஷன் ரேட்டிங் இருக்க வேண்டும். இந்த அட்டவணையில் மோட்டாரின் வாரண்டி வருடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. 72 வோல்ட் சிஸ்டம் உள்ள சில வண்டிகளை இங்கே பார்க்கலாம். கொமாக்கி X GT கிளாசிக், கொமாக்கி X2O, ஓசோடெக் ஃபுக்லியோ மாடல்களில் அது உள்ளது. அடுத்து நாம் நல்ல பேட்டரியை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று பார்க்கலாம். வண்டியில் பேட்டரிதான் மிக விலை உயர்ந்த பாகம். லெட் ஆசிட் பேட்டரி செயல்திறன் குறைந்தது. ஆயுட்காலம் குறைவு. ஆகையால் உகந்ததல்ல. பெரும்பான்மையான வண்டிகளில் லித்தியம் அயான் பேட்டரி உபயோகப்படுத்தப்படுகின்றது. சில வண்டிகளில் லித்தியம் பெர்ரோ பாஸ்பேட் பேட்டரி உள்ளது. லித்தியம் பெர்ரோ பாஸ்பேட் பேட்டரியின் ஆயுட்காலம் மிக அதிகம். ஆம்பியர் ஹவர் அல்லது கிலோ வாட் ஹவர் அதிகம் இருந்தால் மைலேஜ் அதிகம் இருக்கும். மார்க்கெட்டில் உள்ள சில வண்டிகளின் பேட்டரி பற்றிய தகவல்களை இங்கே பார்க்கலாம். இந்தியாவில் அதிகபட்சமாக ஓசோடெக் ஃபுல்லியோ வண்டியில் 6 வருடம் வாரண்டி கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பழுது ஏற்பட்டால் பேட்டரியை மாற்ற வேண்டியதில்லை. சர்வீஸ் செய்யலாம் என்கிறார்கள். நீண்ட நாட்களாக 2 சக்கர வாகனங்களில் ட்ரம் பிரேக் மட்டும் உபயோகத்தில் இருந்தது. சமீப காலங்களாக டிஸ்க் பிரேக்கின் உபயோகம் அதிகரித்துள்ளது. ட்ரம் பிரேக்கை விட டிஸ்க் பிரேக்கின் செயல்திறன் அதிகம். பராமரிப்பு குறைவு. சில எலக்ட்ரிக் வண்டிகளில் 2 சக்கரங்களிலும் டிஸ்க் பிரேக் உள்ளது. சில வண்டிகளில் முன்புறம் டிஸ்க், பின்புறம் ட்ரம் உள்ளது. சில வண்டிகளில் 2 வீல்களிலும் ட்ரம் பிரேக் உள்ளது. அப்படி இருந்தால் வண்டியில் காம்பி பிரேக் அல்லது சின்க்ரோனஸ் பிரேக் இருக்க வேண்டும். டிஸ்க் பிரேக் உள்ள வண்டிக்கு முன்னுரிமை கொடுக்கலாம். வண்டியின் ஸ்திரத்தன்மை மற்றும் ரோடு பிறகு வீல் அளவு மற்றும் டயரின் அகலம் அதிகமாக இருக்க வேண்டும். மார்க்கெட்டில் உள்ள வண்டிகளின் பிரேக் மற்றும் வீல் பற்றிய தகவல்கள் இங்கே உள்ளன. தாங்கள் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இதில் தவறுகள் இருந்தால் தெரிவியுங்கள். நீங்கள் ஓட்டும் வண்டியை பற்றிய சாதக, பாதக அம்சங்களை இங்கே பதிவிடலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.